சிலுவை அன்றி பரலோகம் திறக்காது. அந்த சிலுவையில ரட்சிப்பு இருக்குது. அந்த சிலுவையில தான் உயிர் தெளிதல் இருக்குது. பிரியமான தேவஜனமே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு அனுதின அற்புதத்தின் மூலியமாக நான் ஒருவரையும் சந்திக்கிறேன். இந்த வாரம் என்பது த ஹோலி வீக். ஒருவேளை கிறிஸ்து நமக்காக இதே போல ஒரு வாரங்களில் தான் ஓசன்னா பவனியாக எருசலேமுக்குள் பிரவேசித்திருப்பார். அது மாத்திரமல்ல, அவரை மாட்டி கொடுக்க வேண்டும், அவரை கொடுமைப்படுத்த வேண்டும், அவரை சிலுவையில் அறைய வேண்டும், கொடூரமான மரணத்துக்குள் அவரை கொண்டு போக வேண்டும் என எத்தனையோ திட்டங்கள், பிளாட்ஸ் அங்க நடந்து கொண்டிருந்திருக்கும். பிரியமான தேவஜனமே, இந்த வாரத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு இயேசுவின் சிலுவை தியானத்தை தியானிங்க. ஆண்டவரே, உங்களுடைய சிலுவை இல்லைன்னா எதுவுமே இல்லை இயேசு சுவாமி அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கும் ஏசாயா 53:6 தான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். And God made all our iniquities to be laid upon him. God laid the entire humanity's iniquities, the entire humanity's sins, the entire humanity's bondages, curses, and everything was laid upon Jesus. One of the day like this. Dear friends, இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்மளால இன்னொருத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு நம்மளை மாட்டி கொடுத்துட்டாலே ஒரு மாதிரி ஆயிடும் நம்ம மனசு. வேற எவனாவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு நம்ம அதுக்கு போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருப்போம். நம்ம மைண்ட் அவ்வளவுதான். ஆனா இந்த சர்வ உலகத்தையும் படைத்தவர் காரணமே இல்லாமல் மாசு இல்லாத ஒரு ஆட்டுக்குட்டி, இன்னசென்ட் லேம்ப், தன்னுடைய சிருஷ்டிப்புகளுடைய அனைத்து பாவங்களுக்கும், அனைத்து வியாதிகளுக்கும், அனைத்து கஷ்டத்துக்கும் சிலுவையில மரித்தார். பிரியமான தேவஜனமே, சிலுவை அன்றி பரலோகம் திறக்காது. இயேசு கிறிஸ்துவ அததான சொல்றார், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற அப்படின்னு. அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுன்னு சொல்லும் போது ஒன்றுமே இல்லை. பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய சிலுவையை நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய பாடுக்கார் நாம நல்லா இருக்கணும்னு, நாம தைரியமா இருக்கணும்னு, நாம நித்திய ஜீவனை அடையணும்னு, நாம் எந்த ஒரு சுகவீனம் இல்லாமல் வாழணும்னு, நாம் பரிசுத்தமாய் வாழணும்னு, நாம் சாபங்களிலிருந்து ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என சாபமானார், பாவமானார், வியாதிக்கு உட்பட்டவரானார். பிரியமானவர்களே, என்ற ஒரு அழுக்கும் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவரை நோக்கி இன்னைக்கு பாருங்க, ஒண்ணுமே இன்னைக்கு சொல்லாதீங்க. உங்களுடைய ரத்தம் என்னை கழுவட்டும் அப்பா, உங்களுடைய ரத்தம் என் பிசினஸை கழுவட்டும், உங்களுடைய ரத்தம் என் குடும்பத்தை கழுவட்டும், உங்களுடைய சிலுவை என்னுடைய வீட்டுக்குள்ள, என் கையின் பிரயாசத்துக்குள்ள உட்பிரவேசிக்கட்டும் இயேசு சுவாமி அப்படின்னு சொல்லுங்க. அந்த சிலுவையில ரட்சிப்பு இருக்குது. அந்த சிலுவையில தான் உயிர் தெளிதல் இருக்குது. பிரியமான தேவஜனமே, நாம் ஜெபிப்போமா. படத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா, இதே போல ஒரு நாள் எங்களுக்காக நீர் மன்னித்தீரம். ஏசாயா 53 நாங்கள் வாசிக்கும் போது இவ்வாறாக இருக்கிறது. 2 நாம் பார்க்கிறோம், நாம் விரும்பத்தக்கதான ரூபம் அவரிடத்தில் இல்லை. He was without comeliness, without form, and there was no beauty on him so that we can desire him. பிரியமான தேவஜனமே, சர்வ அழகுக்கும் எஜமானன், ரூபவதி, பரம மணவாளன், அழகெல்லாம் மற்ற போய் உருக்குலைந்த நிலையில் அந்த சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் தொங்கினார். அவரை நோக்கி இன்னைக்கு பாருங்க. அது தொங்கின அந்த ரீசன் என்ன? நீங்களும் நானும் நல்லா வாழணும்னு ஏசப்பாட்ட சொல்லுங்க. இயேசுவே, அந்த சிலுவை அன்பில் நான் மூழ்கணும். அந்த சிலுவை அன்பை எனக்கும் காண்பீங்க இயேசு சுவாமி சொல்லுங்க. நிச்சயமாக இந்த எஞ்சி இருக்கிற மாதங்கள், வரப்போகிற வருடங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஊழியக்காரர்களாக இருந்தீர்கள் அப்படின்னு. அது மாத்திரமல்ல, குடும்பத்துல சிலுவை சமாதானம் கொடுக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையில சிலுவை நிம்மதியை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இயேசு உங்களுக்காக தரித்திரனானார். எதற்காக?
நீங்கள் ஐஸ்வர்யவானாய் மாற இயேசுவின் நாமத்தில் ஆமென். சிலுவையை ஜெயம்.